ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் கொஞ்சோண்டு உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரை மசாலா அரைக்கணும். அதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போனா தான் நல்லா நிறைய நாளுக்கு ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை எண்ணெயில் நல்லா ஈரப்பதம் எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். ஈரப்பதம் போனதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கணும். இப்போ ஈரப்பதம் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது ஆறி அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். இப்போ மிளகாய்த்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் சேர்த்துடலாம். இந்த பொடியும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் புழிஞ்சு சாறை சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய சிக்கன் ஊறுகாய் தயாராகிடும். இது நம்ம சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.